புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருக்க நேற்று ஒரே இரவில் மட்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்பட்ட விபத்து போன்ற அசம்பாவித சம்பவங்கள் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, சென்னையில் ஏற்பட்ட விபத்துகள் குறித்த தகவலை சொல்லுங்க. குறிப்பா எந்த பகுதியில் விபத்துகள் அதிகமாக நேர்ந்தது, அது பற்றி சொல்லுங்க ராமச்சந்திரன். தமிழகம் முழுவதும் நேற்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்று இரவு 12 மணி முதல் காலை 8 மணி வரை ஏற்பட்டுள்ள சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 4577 விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக 108 மருத்துவ சேவை தெரிவித்துள்ளது. குறிப்பாக புத்தாண்டு ஒருபுறம் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் மற்றொரு புறத்தில் வாழ்க்கையில் மறக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இரவு 12 மணி முதல் 12:30 மணி வரை, அதாவது ஆங்கில புத்தாண்டு துவங்கி அரை மணி நேரத்தில் 800 சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக 108 மருத்துவ சேவை தெரிவித்துள்ளது. அதில் முதல் விபத்து கோயம்புத்தூரில் ஏற்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 8 மணி வரை விபத்துகளுடைய எண்ணிக்கை 3601 என்றும், காலை 9 மணி நிலவரத்தை பொறுத்தவரை 4577 பதிவாகியுள்ளதாக 108 மருத்துவ சேவை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை மற்றும் செங்கல்பட்டு, குரோம்பேட்டை உள்ளிட்ட அரசு பொது மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நாம நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு தலைமை பொது மருத்துவமனை. இதில் நேற்று இரவு 8 மணியிலிருந்து இன்று காலை நிலவரப்படி சுமார் 240 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காலை நிலவரத்தை பொறுத்தவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அது 4 பேருமே இளைஞர்கள் என்றும் மருத்துவமனை நிர்வாக தரப்பில் சோகத்தை நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக கடந்த புத்தாண்டை விட, ஆங்கில புத்தாண்டை விட இந்த புத்தாண்டில் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் கூடுதலாக நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் வழக்கமான நாட்களில் வெறும் 40 நோயாளிகள் மட்டுமே இதுபோன்ற சாலை விபத்துகள், அடிதடி சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் நேற்று இரவு 8 மணியிலிருந்து இன்று காலை நிலவரை பொறுத்தவரை சுமார் 240 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்யா, இந்த நிலவரத்தை பொறுத்தவரை வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே வாகனத்தால் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நேற்று இரவு முதல் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறை துறையினரை பொறுத்தவரை மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை, பெசன் நகர் உள்ளிட்ட குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் மட்டுமே குறைந்த எண்ணிக்கையில் வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துமே சென்னையிலிருந்து வாகன விபத்துகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்யா, ராமச்சந்திரன், என்னதான் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுது அதிகாரிகள் தரப்புல? நாம இங்கு உள்ள மருத்துவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் விசாரிக்கும் பொழுது மூன்று காரணங்களை முன்வைத்துள்ளார்கள். முதல் காரணம் மது, இரண்டாவது காரணம் அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல், மூன்றாவது சென்னை மழையால் ஏற்பட்டுள்ள சாலையில் கடுமையான பெரும்பாலான இடங்களில் சாலைகள் பள்ளமாகவும் இன்னும் சரியாக செப்பனிடப்படவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 காரணங்களால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சென்னையில் அதிக அளவில் சாலை விபத்துகள் ஏற்பட்டு அதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற 22 வயது இளைஞர்களை அந்த பகுதியில் வந்த இருசக்கர வாகன ஓட்டி மோதி அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அந்த வாகனம் 5 பேர் மீது மோதி அந்த பகுதியில் அந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த போன்ற விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. இந்த 3 காரணங்களை மையப்படுத்தியே இந்த விபத்துகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.